ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆதியாகமம் 22 அதிகாரம் போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி. தேவன் ஆபிரகாமுக்கு எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தார், எவ்வளோ வாக்குதத்தங்களை கொடுத்தார், வழி நடத்தினார், உதவி செய்தார், எல்லா நாளும் கூட இருந்தார். ஆனால் ஆபிரகாம் தேவன் மேல வைத்த அந்த அன்பை, விசுவாசத்தை தேவன் பரிசோதித்து பார்க்க விரும்பினார். இதைதான் ஆதியாகமம் 22 அதிகாரம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22 அதிகாரம் ஆபிரகாமை மட்டும் சோதித்து பார்த்த நிகழ்ச்சி அல்ல. தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சோதித்து பார்க்க விரும்புகிறார். எதை சோதித்து பார்க்க விரும்புகிறார்? தேவனை நாம் எப்படி நேசிக்கிறோம் என்பதை தேவன் சோதித்து பார்க்க விரும்புகிறார். தேவனை எப்படி புரிந்து கொண்டோம் என்பதை சோதித்து பார்க்க விரும்புகிறார். தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை சோதித்து பார்க்க விரும்புகிறார். தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க விரும்புகிறார். அப்படி சோதித்து பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிய விரும்புகிறார். எதை எப்படி பேசுகிறோம் என்பதை அறிய விரும்புகிறார். நம்மளுடைய உணர்வுகள், எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். அப்படி வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகளை எப்படி மற்றவர்களுக்கு நாம் தேவனை அறிவிக்கிறோம், அது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்வளவு அழுத்தமும் எவ்வளவு இறுக்கமுமான தொடர்பு என்பதை தேவன் பரிசோதித்து பார்க்க விரும்புகிறார். ஆகையினால்தான் பலியிடுவதற்கு 3 நாட்கள் பயணத்தை நிர்ணயிக்கிறார். 3 நாள் பயண தூரம் இருக்கிற ஒரு இடத்திற்கு அவர்களை போ என்று சொல்லுகிறார். அந்த 3 நாட்களும் ஆபிரகாமுடைய இருதயம், சிந்தை, யோசனை, பேச்சு, உணர்வு, கட்டுப்படுத்துகிற அந்த ஆதங்கம், இவைகளெல்லாம் ஆபிரகாம் எப்படி கையாளுகிறான் என்பதை தேவன் வரிசையாய் கவனித்து வருகிறார். அதைதான் அந்த அதிகாரத்துக்குள்ளே படிப்படியாய் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் போன வாரம் பார்த்தோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தின் தொடர்ச்சி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். அந்த 22 அதிகாரத்தில் எதை எங்கே நாம் கவனித்தோமோ அதனுடைய அடிப்படையிலேயே அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்திற்கு பெயர் கடைசி பரீட்சை. ஆபிரகாமுக்கு கடைசி பரீட்சை என்று தலைப்பிடலாம். ஏனென்றால் 22 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்பதை. ஆக இது ஒரு விசுவாச பரீட்சை. இந்த அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாம் பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார். ஆதியாகமம் 22 1 முதல் 2 வரை. பகுதி 2, ஆபிரகாம் பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டார். ஆதியாகமம் 22 3 முதல் 8. பகுதி 3, ஆபிரகாம் பரீட்சையில் வெற்றி பெற்றார். ஆதியாகமம் 22 9 முதல் 14.
பகுதி 4, ஆபிரகாம் பரீட்சைக்கான பரிசை பெற்றார். ஆதியாகமம் 22, 15 முதல் 19. பகுதி 5, நாகோரின் குடும்பம். ஆதியாகமம் 22, 20 முதல் 24 வரை. ஆக இந்த அதிகாரத்தில் இந்த 5 பகுதிகள் தான் மிக முக்கியமான பகுதிகள். பகுதி 1, ஆபிரகாம் பரீட்சைக்கு அழைக்கப்பட்டார். என்ன பரீட்சை? 3 காரியங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். 1, the person, நபர். 2, the place, இடம். 3, the manner, பலியிடப்பட வேண்டிய முறை. ஆக the person, பலியிட வேண்டியது ஈசாக்கை. யார் அவன்? மகன். 2, பலியிட வேண்டிய இடம் மோரியா. இந்த மோரியா மலையை தேவன் தான் நிர்ணயிக்கிறார். அது மிக முக்கியமான இடமாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து தான் மோரியா மலையின் முக்கியத்துவம் துவங்குகிறது. The manner, தன்னுடைய மகனை எப்படி பலியிட வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிறார். தகன பலியாக இடு என்று. ஆக பலியிட வேண்டியது மகன் ஈசாக்கு. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் என்பதை தேவன் இந்த இடத்துல 3 முறை குறிப்பிட காரணம், ஆத்தரைஸ்டு சன் என்பது ஈசாக்கு மட்டும்தான். இதைதான் தேவன் குறிப்பிடுகிறார். பலியிட வேண்டிய இடம் மோரியா, the place. மோரியா தேசம் என்பது ஒரு இடம். நான் குறிக்கும் மலை என்று 22:2 தேவனே குறிப்பிடுகிறார். நான் குறிக்கும் இடம். அப்படி என்றால் அந்த இடத்தை தேவனே குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் தான் நீ உன்னுடைய மகனை பலியிட வேண்டும். 3வது, பலியிட வேண்டிய முறை தகன பலி. தகன பலியை குறித்து குறிப்பிடும் 2வது இடம் இங்கேதான். இதற்கு முன்பு நோவா தகன பலியிட்டார் பேழையிலிருந்து வெளியே வந்த போது. ஆதியாகமம் 8:20. அதற்கு பிறகு தகன பலியிடுகிற ஒரு மூத்த விசுவாசி ஆபிரகாம் ஆதியாகமம் 22:2 தன்னுடைய மகனையே பலியிடுவதற்காக அங்கே செல்லுகிறார். பகுதி 2, ஆபிரகாம் பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டார். ஆதியாகமம் 22:3 முதல் 8 வரை. என்ன ஆயத்தம்? பிரயாண ஆயத்தம். காலையில் எழுந்தார். ஆதி 22:3. ஆபிரகாம் காலையில் எழுவதை பழக்கமாக கொண்டிருந்தார். ஆதி 19:27, 21:14, 22:3. வேலைக்காரரையும் மகனையும் ஆயத்தமாக்கினார். ஆதி 22:3. 3வது, தகன பலிக்கு கட்டைகளை பிளந்தார். ஆதி 22:3. நம்பர் 4, தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டார். ஆதி 22:3. எந்த இடத்துல தேவன் குறிச்சாரோ அந்த இடத்துக்கு போக ஆயத்தமாயிட்டார். நம்பர் 5, 3 நாட்கள் பயணம் செய்ய தயாராயிட்டாரு. 3 நாட்கள் பயணம் செய்தாரு. ஆதியாகமம் 22:4. நம்பர் 6, தேவன் குறித்த இடத்தை கண்டார். the ஸ்பாட்டுக்கு வந்தார் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அவ்வளோ தூரம் போய் கரெக்டா அந்த ஸ்பாட்டை தேடி போய் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு. ஆதியாகமம் 22:4. பயண ஆயத்தம். அந்த பிரயாணத்துல அவங்க பேசின வார்த்தைகளை பார்த்தா அந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துது. சோ என்ன பேசுறாங்க? 1, நீங்கள் இங்கே காத்திருங்கள். ஆதியாகமம் 22:5.
2, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆதி 22:5. இந்த வார்த்தைகளை வச்சு கவனிச்சா இந்த முக்கியமான ஒரு காரியத்தை எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா கட்டுப்பாடோட அதை காத்து அவர் நடந்தாரு அப்படின்றத இந்த வார்த்தைகள் விளக்குது. தொழுகை என்பது முதலில் இங்கதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேதத்தில் தொழுகை வொர்ஷிப் என்ற வார்த்தை சுமார் 1300 இடங்களில் வருகிறது. ஆபிரகாம் பலியிடுவதற்காக எப்படி போனாரோ, அதை ஒரு தொழுகையாக நினைத்தாரோ, அதே போலதான் தொழுகைக்கு வருகிற நாம் கூட அது ஒரு பலியிடுவதற்கு போகிற நிகழ்ச்சி. தேவனை கனம் பண்ணி தேவனை தொழுது வணங்க போகிறேன் என்பதை குறிக்கிற வார்த்தையாகும். ஓகே, உரையாடல். குறிப்பு 4, பிரயாணத்தின் உரையாடல். நம்பர் 1, பலிக்கான பொருட்கள் இருக்கின்றன. ஆதியாகமம் 22:6. நம்பர் 2, பலிக்கான கேள்வி இருந்து அவன் கேட்கிறான். ஆதியாகமம் 22:7, அப்பா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? வாசிங்க பாப்போம். 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போ ஈசாக்கு இப்படி கேட்கிறான்னா அந்த வயசுலயே தகன பலிக்கு என்ன தேவை அப்படின்றத அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஈசாக்கு வாலிபன் அல்ல, பிள்ளையாண்டான். 2 இடத்துல பிள்ளையாண்டான் அப்படின்னு இந்த அதிகாரத்துல சொல்லப்படுது. ஆபிரகாமும் ஈசாக்க பிள்ளையாண்டான் அப்படின்றாரு, தேவனும் ஈசாக்க பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு. 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஓகே, அப்போ தேவனும் அவனை பிள்ளையாண்டான் தான் சொல்றாரு. அப்போ அவன் வாலிபன் இல்ல, கொஞ்சம் வளர்ந்த பையன். டீனேஜா ரீச் பண்ணிருக்க மாட்டான். மோஸ்ட்லி சிலர் சொல்றாங்க 9 வயசு இருக்கலாம் அப்படின்னு. வேற சிலர் சொல்றாங்க ஒரு 12-13 வயசு இருக்கலாம் அப்படின்றாங்க ஈசாக்குக்கு. ஏன்னா கட்டைய சுமக்கிற அளவுக்கு பையனுக்கு பலனும் இருக்குது, பேசுறான். அப்ப பிள்ளை கேட்கிறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு. பிள்ளைங்க பெற்றோர் 2 பேருக்கு இருக்கிற உறவுகள்ல எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கான்வர்சேஷன் இங்க இருக்குது, இதை தான் கவனிக்கணும். நான் போன வாரம் சொன்னேன், ஒரு ஆண் எப்படி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும், தேவனுக்கு கீழ்ப்படிதலை எப்படி வெளிப்படுத்தணும், தன்னுடைய சோகமான நேரத்துல, சோதனையான கட்டத்துல தன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தி வெளிப்படுத்தணும் என்பதை போன வாரம் அழுத்தமா அதை போக்கஸ் பண்ணி பேசினேன். ஆனா இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, ஒரு தகப்பன் அல்லது பெற்றோர் பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே பலிக்கு என்ன வேணும், எதெல்லாம் பலிக்கு முக்கியன்றத அறியும்படிக்கு சொல்லி இருக்கணும். அப்ப பிள்ளைக்கு தெரியணும் அந்த சின்ன வயசுலயே ஆலயத்துக்கு போனா என்ன செய்யணும், என்ன பாடுவாங்க, எப்ப காணிக்கை கொடுப்பாங்க, காணிக்கை எப்படி கொடுப்பாங்க, எப்படி எழுந்து நிற்கணும், எப்படி உட்காரணும், ஆலயத்துல எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, அப்ப வீட்டுல எப்படி நடந்துக்கணும், குடும்ப ஜெபத்துல எப்படி நடந்துக்கணும், போதகர்களை எப்படி மதிக்கணும், விசுவாசிகளை எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும். அப்போ அந்த சின்ன வயசுலயே அந்த கிறிஸ்டியன் மெத்தட பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி தெரிஞ்சதுனால தான் இந்த பிள்ளை, அப்பா எங்க போறோம் அப்படின்னு கேட்கல, பிள்ளை கேட்டுச்சு, அப்பா பலியிட போறோம், ஆனா கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா
அப்படின்னு கேக்குது. அப்ப பிள்ளைக்கு கூட ஒரு பலியிடுறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சது. ஆலயத்துக்கு போனா கையில வேதம் இருக்கணும் அப்படின்னு பிள்ளைக்கு தெரியணும். ஜெபம் பண்ணணும் அப்படின்னா முழங்கால் பண்டிடணும் அப்படின்னு தெரியணும். ஜெபம் பண்ணும்போது கண்களை மூடணும் அப்படின்னு பிள்ளைக்கு தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை பிள்ளைங்களுக்கு பெரியவங்க, பெற்றோர் அந்த சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த சின்ன வயசுலயே இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 22ஆம் அதிகாரம் இருக்குது, ஆதியாக 22. எல்லாருக்குமே பரீட்சையான அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஃபாஸ்டா படிக்கவே முடியாது. எவ்வளோ ஃபாஸ்டா படிச்சுட்டு வந்தாலும் அங்க பிரேக் போட்டு தான் ஆகுதும். சரி, பலிக்கான பதில அவங்க அப்பா சொல்றாரு. பலிக்கான பதில அப்பா என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், இந்த கான்வர்சேஷன் எங்க நடக்குதுன்னா, ஏற்கனவே இவங்க 2 பேரும் கூடி வராங்க. அதாவது 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அங்க கூடி போறாங்களா? அதே மாதிரி 8ஆம் வசனத்துல இருவரும் கூடி போய் அப்படின்னு முடியுது. என்ன அந்த கான்வர்சேஷன் எப்படி நடந்திருக்கும்? அதாவது வேலைக்காரரோட வராங்க. ஆபிரகாம் வேலைக்காரர் கழுதையில வராங்க. ஆபிரகாமும் கழுதையில வந்திருப்பாரு, ஈசாக்கும் வந்திருப்பான். ஆக இந்த 4 பேர்களும் இந்த 3 நாள் பயணத்துல வராங்க. இந்த 3வது நாள் அந்த இடத்தை ரீச் ஆனதும் இறங்குறாங்க. அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்க இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போயிட்டு தேவனை தொழுது கொண்டு திரும்ப வருவோம் அப்படின்னு. ஸோ வேலைக்காரங்களுக்கும் என்னன்னு சொல்லலை. இப்ப அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அங்கிருந்து சொல்லி கிளம்பிட்டு அந்த இடத்துக்கு போகணும், அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல அப்பாவும் பிள்ளையும் பேசுறாங்க. இப்பதான் அவங்க அங்கிருந்து கிளம்பி, வேலைக்காரும் கூட வரல. இப்போ அப்பாவும் மகனும் பேசுறாங்க. அப்பா ரொம்ப பேசிக்கின மாதிரி தெரியல. போன வாரம் அதை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அதை பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல அப்பா ரொம்ப பேசின மாதிரி தெரியல. அப்பா ரொம்ப கவனமா இருக்கிறாரு. குறைஞ்ச வார்த்தைகளை தான் பேசுறாரு மகனிடத்துல பரிவா நடந்திருப்பாரு, அன்பா தான் பேசிட்டு வந்திருக்கணும். இப்போ ஈசாக்கு கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அப்பா மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு இப்ப சரியான ஒரு பதில அப்பா சொல்லணும். வேற ஒரு இடத்துல இப்ப ஆபிரகாம் தப்பிக்கவே முடியாது. அந்த ஒரு கேள்வியில எங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஸ்பாட்டை நோக்கி போறாங்க. அந்த கரெக்டா அந்த போக வேண்டிய இடத்துக்கு அந்த தூரத்துல இந்த கேள்வி வருது. அப்போ அந்த தூரத்துல இந்த கேள்வியை கேட்கிறவன் தன் சொந்த மகன் கிட்ட இப்போ பொய் சொல்லவும் முடியாது, மாத்தி சொல்ல முடியாது. சோ ஒரு சரியான கேள்விய ஈசாக்கு ஆபிரகாம கேட்ட இடம் இருக்குது, பயங்கரமான இடம். இந்த கேள்விக்கு ஆபிரகாம் அசைஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா மகனை தான் தகன பலியிட போறாரு, மகனை தான் இப்ப கொல்ல போறாரு. ஆக்சுவலி வேற வார்த்தையில சொன்னா ஆபிரகாம் தன் சொந்த மகனை மர்டர் பண்ண போறாரு. லிட்ரல் ஸ்பீக்கிங் அதுதான். தன் சொந்த மகனை கொல்றதுக்காக கையில கத்தியோட போறாரு. ஆனா வழியில மகன் அதை அறியாத கேட்கிறான், அப்பா எங்கப்பா ஆட்டுக்குட்டின்னு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு பதில் என்னன்னா, பலியிடுறதுக்கான ஆட்டுக்குட்டிய தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல அந்த இக்கட்டான சூழல்ல கூட அந்த பயங்கரமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல ஆபிரகாம் அசைச்ச கேள்வி அது நிக்கிறாரு. அந்த கேள்விக்கு அவர் சொல்றாரு, மகனே
தேவன் பார்த்து கொள்வார் மகனே, வா அப்படின்னு கிளம்புறாங்க. ஸோ இந்த பிரயாணத்துல நடந்த உரையாடல் கூட உணர்ச்சிகரமான உரையாடல். ஆக ஆபிரகாமிடம் பதில் இருந்தது. அந்த பதில் கூட தேவன் மேலேயே சாட்டின பதில். அவர் பார்த்துக்குவாரு. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஃபெய்த் பேஸ்ட். அந்த டைரக்ஷன் ஃபெய்த் பேஸ்ட் டைரக்ஷன். அந்த டிரைவிங் ஃபெய்த் பேஸ்ட் டிரைவிங். த வேர்ட் ஃபெய்த் பேஸ்ட் வேர்ட். அப்போ அந்த 3 நாள் பயணம்ன்றது கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அது அவ்வளவு கொந்தளிக்கிற உணர்ச்சி பூர்வமான பயணம். அதில் கூட பதறாத, சிதையாத, நிலை குலையாத தகப்பனா இருந்தார். நிலக்குலையில இப்படி ஒரு கேள்வியை மகன் கேட்பான்னு நினைச்சே பார்க்கல. கேட்டுட்டான். ஆனாலும் அவர் நிலக்குலையில ஸ்ட்ராங்கா ஒரு பதில சொன்னாரு. தேவன் பார்த்துக்குவார் மகனே. ஓகே, அதை நம்பி பிள்ளையும் போது. ஆக பயணத்தின் உரையாடல் அது. பகுதி 3. ஆபிரகாம் பரீட்சையில் வெற்றி பெற்றார். 22ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை. என்ன பரீட்சையில வெற்றி பெற்றார்? மோரியாவில் நடந்தது என்ன? ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார். ஆதியாகம் 22:9. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனதுமே என்ன நடந்திருக்கும்? அங்க யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான். அப்ப அப்பாவும் பிள்ளையுமே அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கணும். கற்களை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, கற்களை அடக்கி இருப்பாங்க. 2 பேருமே பெரிய கல்ல ஆபிரகாம் கொண்டு வந்திருப்பாரு. சின்ன கல்ல மகனே நீ அதை சுமந்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு இருப்பாங்க. 2 பேருமே அந்த பலிபீடத்தை சேர்ந்து கட்டி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கல்லுமே ஆபிரகாம் யோசித்து தான் வச்சிருக்கணும். அப்போ இந்த நேரம் இருக்குது, பலிபீடத்தை கட்டுற நேரம், அது எப்படி இருக்கும்? அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுறாரு. நம்பர் 2, ஆபிரகாம் ஈசாக்க கட்டுறாரு. ஐயோ, இது அடுத்த லெவல்ல அந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி. அது எப்படி இருக்கும்? அவங்களே கல்லை கொண்டு வந்து பலிபீடத்தை கட்டிட்டு, பலிபீடம் கட்டணும். இப்ப என்ன பண்ணணும்? அடுத்தது கையெல்லாம் உதறி இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். ஒரு சாதாரண தகப்பன் என்ன உணர்ச்சி இருக்குமோ அந்த உணர்ச்சி கட்டாயம் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துற விதம் இருக்குது, அதில் தான் அவருடைய விசுவாசம் இருக்குது. அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவர் பேசினாரே பேச்சு, வேர்டு, அதில் தான் அவர் விசுவாசம் இருக்குது. எந்த ஒரு தகப்பனுக்கும் தன் சொந்த மகனை கொல்லுவதற்கு கத்தியை எடுப்பான் என்றால் உண்மையிலே அவனுடைய இருதயம் அசைஞ்சுதான் இருக்கும். இந்த நிலையில, இந்த ஸ்பாட்ல யாரும் இல்லை. இப்போ பலிபீடத்தை கட்டியாச்சு. இப்போ மகனை கூப்பிட்டு மகனை கட்டுறாரு. அப்ப எப்படி இருக்கும்? மகன் கையை நீட்டுறான். மகன் கையை நீட்டுறதும் மகன் கட்டுறாரு. இப்பதான் மகனுக்கு புரியுது, அப்பா ஏதோ செய்யறாரு, நம்மள ஏதோ செய்யறாரு, அப்பா நம்மள எதை கட்டுறாரு அப்படின்னு யோசிக்கிறான். மகன் வேற எதுவும் சொல்லல, மகனும் டோட்டலா சரண்டர் ஆயிட்டான் அப்பா கிட்ட. ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் சென்றது பின்னாட்கள்ல தேவகுமாரனாகிய இயேசுவும் அப்படிதான் பிதாவுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து பலியானார். ஆக இந்த இடத்துல ஈசாக்குக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக ஒற்றுமைகள் இருக்குது. இந்த பலியிடுற இந்த நிகழ்ச்சியில இயேசு கிறிஸ்துவ கூட இதே மாதிரி ஒரு ஒப்புமையோட புதிய ஏற்பாட்டில் வராரு. சரி, ஆபிரகாம் இப்போ கைகளை, ஈசாக்கின் கைகளை கட்டி ஈசாக்க படுக்க வச்சிருப்பாரு. எண்டுக்கு வந்தாச்சு, த லாஸ்ட் மினிட்ல ஒர்க் நடக்குது. 3 days போச்சு, ஜேர்னி முடிஞ்சது. ஜேர்னில இருந்து கிட்ட வந்துட்டாங்க நடந்து.
4 பேரு 2 பேர் ஆயாச்சு, இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. பலிபீடம் கட்டியாச்சு, பலிபீடம் முடிஞ்சிருச்சு. பலிபீடம் முடிஞ்சு அடுத்தது என்ன? இந்த ஸ்பாட் அடுத்த இப்போ மினிட் கணக்குல இப்ப இருக்குது. டே கணக்கு முடிஞ்சது, அவர்ஸ் ஜேர்னி முடிஞ்சது, மினிட் இப்போ எண்ணப்படுது, நிமிஷங்கள் எண்ணப்படுது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு. பலிபீடம் கட்டியாச்சு. அப்பா கயிறை எடுத்தாரு, பிள்ளையின் கைகளை கட்டி இருப்பாரு. அதுக்கப்புறம் பிள்ளையின் காலை கட்டி இருப்பாரு. பிள்ளைய பலிபீடத்துல வச்சிருப்பாரு. இனி பிள்ளை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு the last action இருக்கு. இப்போ கத்தியை எடுத்துட்டாரு அப்பா. இதுவரைக்கும் அவர் எந்த காரியத்துக்காக இங்க வந்தாரோ இதுதான் கடைசி ஆக்ஷன், இதுதான் அவருடைய கடைசி. இப்போ கத்தியை எடுத்ததும் மகனை பலியிடணும். சோ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினார், ஆபிரகாம் ஈசாக்க கட்டினார், ஆபிரகாம் கத்தியை எடுத்தார். இந்த கத்தியை எடுத்த பிறகுதான் தேவனை பதறிட்டாரு, தேவனை பதறிட்டாரு. ஆக குறிப்பு 2 மோரியாவில் நடந்தது. தூதனானவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். என்ன நடந்துச்சு? தூதனானவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு. ஆபிரகாமே, ஆபிரகாமே. See, அந்த வேர்டு பதறி, தேவனை பதறாரு, பயந்துட்டாரு. இவ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, நான் எதிர்பார்த்ததை செய்யக்கூடிய ஒருத்தனா, தன்னுடைய சொந்த மகனை கூட எனக்காக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன நேசிச்சு அவன் தன்னுடைய செயல்களால நிரூபிச்சானே, அந்த டெஸ்ட்ல தேவன் இவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்றது மாதிரி தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாம் சொன்னாரு, இதோ அடியேன் என்றார். கவனிங்க, the one word answer. இப்ப கூட அவர் அப்படிதான் பதில் சொல்றாரு. ஆபிரகாம் இங்க தேவன் 2 முறை கூப்பிட்டு கூட இப்ப சொல்றாரு, இதோ அடியேன், I am here, Father, Lord. வேற என்ன செய்யணும்? Tell me, I am here. I am ready. I am ready to do anything for anything. Just for you. Tell me, Father. இதோ அடியேன். அந்த ஒன் வேர்டு சொல்லுது, இதுதான் தேவனே, இதை மட்டும் செய்யணுமா? வேற என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்காக நான் செய்ய தயார். அந்த வேர்டு அதை தான் வெளிப்படுத்துது. இதோ அடியேன், இதோ இருக்கிறேன், சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, என்னப்பா செய்யணும்? உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, நான் ரெடிப்பா, என்ன சொன்னாலும் நான் ரெடிப்பா, சொல்லுங்க. இதோ அடியேன், அதுதான் அந்த வார்த்தையில. அடுத்தது நீங்க சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அதுதான் அதனுடைய பொருள். ஐயோ, தேவன் ஒரு மனுஷனை அழைச்சதுக்கான காரணம் என்ன? ஒரு முக்கியத்துவமான காரணம். உன்னுடைய வீடு, இனம், ஜனம், ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற ஊருக்கு வா, நான் காட்டுற இடத்துக்கு வான்னு ஒரு மனுஷனை தேவன் அழைச்சப்போ, அந்த மனுஷனை இவ்வளோ வருஷம் நடத்தி வந்து அந்த மனுஷன் மேல தேவன் எவ்வளவு நம்பிக்கையை வச்சிருந்தா, இந்த ஒரு மனுஷனிலிருந்து இனிமே பூமிக்குள்ள இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு தேவன் விரும்புறாரு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மனுஷனுக்குள்ள இருந்தா, இந்த இடத்துல இருந்து தான் தேவன் ஆரம்பிக்கிறாரு. இப்ப தேவனுக்கு தெரியும், ஓகே மேன், யூ ஆர் த ரைட் பர்சன். நான் தேடனவன் நீ. நான் இப்படி ஒரு ஆளை தான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு ஆளுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள இருந்து தொடங்கட்டும் அப்படின்னு
தேவனுக்கே இங்க சந்தோஷம் ஆயிடுச்சு. தேவன் பூரிச்சு சந்தோஷப்பட்டு, ஓகே மேன், ஓகே, யூ ஆர் த மேன், யூ ஆர் த பர்சன் நவ். இங்க இருந்து தான் தேவன் ஆபிரகாமிலிருந்து தான் தொடங்குறாரு ஒரு சந்ததியே. இதுதான் விசுவாச சந்ததி தொடங்குற இடம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் அழைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? தோ அந்த தகப்பனுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், நேசம், அந்த செயல் எல்லாமே எல்லா டெஸ்ட்லயுமே பாஸ் ஆனார். ஓகே, சோ தூதனானவர் ஆபிரகாமை தடுத்தார். அவரே தடுத்தார். 22:12 தூதனானவர் ஆபிரகாமை அறிந்து கொண்டார். கவனிங்க, இந்த தூதனானவர் என்ன சொல்றாரு? 22:12 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். See that? இப்பொழுது அறிந்திருக்கு. இப்ப நான் அறிஞ்சிட்டேன். இப்ப நான் அறிஞ்சிட்டப்பா. இப்ப நான் அறிஞ்சிட்டேன் ஆபிரகாம். இப்ப நான் அறிஞ்சிட்டேன். நீ பிள்ளையாண்டான், உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், இத கூட பார்க்காத, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன்னு இதை நான் அறிஞ்சிட்டேன்னாரு. கவனிங்க, இந்த சாப்டர்ல ஆபிரகாம் எந்தெந்த இடத்துல டெஸ்ட்ல பாஸ் பண்ணாருன்றது சொல்றேன். முதல் வசனம் சொல்லுது நேசகுமாரன், நேசத்துல அவருக்கு டெஸ்ட். இந்த 12ஆம் வசனம் சொல்லுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சோ டெஸ்ட் தேவனுக்கு பயப்படுறதுல பாஸ் பண்ண டெஸ்ட். முதல்ல தேவனை நேசிக்கிறதுல டெஸ்ட், அதில் பாஸ் பண்ணாரு. ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுறதுல பாஸ் பண்ணாரு. மூணாவது 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், இந்த காரியத்தை செயல்ல டெஸ்ட், ஆக்ஷன்ல இந்த காரியத்தை செய்தபடியால். 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், see that? எனக்கு கீழ்ப்படிறியா இல்லையான்றது டெஸ்ட். அப்போ ஆபிரகாமை சோதிச்சார் அப்படின்னு வாசிக்கிறோம்ல 22:1. எதெல்லாம் சோதிச்சார்? நேசிக்கிறியா? உன் ஏகசுதனை விட, நேசகுமாரனை விட என்ன நேசிக்கிறியா? 2, எனக்கு பயப்படுறியா? 3, எனக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிறியா? 4, இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த காரியத்தை செய்யறியா? அப்போ அந்த டெஸ்ட் அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான். விசுவாசின்னு சொல்ற உனக்கும் சேர்த்துதான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சோதிக்கிறார் அப்படின்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா தேவன் நம்ம சோதிக்கிறது, அவர் ஒருவரையும் சாதாரணமா சோதிக்கிறவர் இல்லை. என்ன நேசிக்கிறியா? உலகத்தை நேசிக்கிறியா? எனக்கு பயப்படுறியா? பிசாசுக்கு பயப்படுறியா? என் சொல்லுக்கு கீழ்ப்படுறியா? மனுஷ சொல்லுக்கு கீழ்ப்படுறியா? நான் சொன்னதை செய்யறியா? மற்றவங்க சொன்னதை செய்யறியா? இதுதான் மேட்டர். சோ ஆபிரகாமுக்கு வந்த பரீட்சையில தான் நமக்கும் பரீட்சை இருக்குது. இந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் நாம் தேர்ச்சி பெறணும். அந்த பரீட்சை அன்னைக்கு எப்படி ஆபிரகாம் ஜெயிச்சாரோ அதே பரீட்சையில நாம ஜெயிக்க வேண்டியது இருக்குது. இப்ப யோசித்து பாருங்க, எந்தெந்த பரீட்சையில எந்தெந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபெயில் ஆகிறோம். ஓகே, இந்த இடத்துல தூதனானவர் அப்படின்னு சொல்லுது. கவனிங்க, ஆதியாகமம் 22:11, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர். அந்த தூதனானவர் அதே மாதிரி 15ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை. அப்போ இங்க தூதனானவர் அப்படின்னு சொல்ற இடம் இருக்குதே. தூதன் சொன்னா வேற,
தூதனானவர் அப்படின்னு சொன்னா அது அதை விட எங்கேயோ ஒரு இடத்துல ஹைலி ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒருத்தரா இருக்கிறாரு. அப்போ அந்த தூதனானவர் அப்படின்ற இடம் வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுது. வெறும் தூதன்னு சொல்லப்படல, தூதனானவர், தூதர்களை விட கொஞ்சம் விசேஷித்த தூதனானவர், ரொம்ப பயபக்திக்குரிய தூதனானவர் அப்படின்னு சொல்ற இடங்கள். இதே புஸ்தகத்துல கவனிங்க, ஆதியாகமம் 16:7-13 வசனங்கள், 7-13, ஆதியாகமம் 18:1, ஆதியாகமம் 19:1, ஆதியாகமம் 21:17-19, ஆதியாகமம் 22:11-15, ஆதியாகமம் 31:11-13, ஆதியாகமம் 32:24-30, ஆதியாகமம் 48:15-16, யாத்திராகமம் 3:2-4, யாத்திராகமம் 13:21, யாத்திராகமம் 14:19, நியாயாதிபதிகள் 6:12-14, சகரியா 3:1-2. இந்த வசனங்கள்லாம் வாஸ்தா தூதனானவர் தூதனானவர் அப்படின்னு வருது. அப்போ இது சாதாரண தூதன் அல்ல. ஒரு காப்ரியேலோ மிகாவேலோ அல்ல. அவங்கள காட்டிலும் மேல உயர ரொம்ப முக்கியமானவரா இருக்கிறதுனால ரொம்ப கனத்துக்குரிய நபரா சொல்லப்படுது. ஈக்குவல் டு காட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற வேர்ட் இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஆதியிலேயே இயேசு இருந்தாரு. எங்க இருந்தாரு? ஓகே, ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகும் முன்னே நான் இருந்தேன். எங்க இருந்தாரு? அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு இருந்தாரு. ஆனா இயேசு என்ற நாமத்துல இல்ல. அப்போ தேவனை போலவே தேவனுக்குரிய அந்த ஸ்தானத்துல இந்த இடத்துல ஒரு தூதனை போல அவர் வெளிப்படுறாரு பழைய ஏற்பாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல இந்த தூதனானவர் பழைய ஏற்பாட்டுல கனத்துக்குரிய வேர்ட்ல வார்த்தையில சொல்லப்படுமானால் அந்த இடத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. அவர் தேவனுக்கு சமமா இருந்த ஒருத்தர் அப்படின்னு. புதிய ஏற்பாட்டுல வசனம் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமா இருந்ததும் கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எங்க இருந்தாரு? தோ தேவ தூதனானவர் ரெஸ்பெக்டபிள் பர்சனா இருந்தாரு. ஒரு டிவைன் காடுக்கு ஈக்குவலான ஒரு நபரா பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல தரிசனமானாரு அப்படின்னு சொல்லப்படுது. பூமிக்கு வரப்பதான் பூமியில உறவுகள் இருக்குது இல்ல, பூமியில உறவுகள், அம்மா அப்பா பிள்ளைங்க, அண்ணா அக்கா சகோதரருங்க, அப்படி இருக்கிற உறவுகள் தான் பூமியில உண்டு. உறவுகளே இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது. அப்போ பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பூமிக்கு வரப்ப ஒரு உறவின் முறையில வந்தாதான் உள்ள வர முடியும். என்ன உறவின் முறை? உங்க வீட்டுக்குள்ள யார் வரலாம்? நேரா யார் வரலாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரலாம், உங்க சொந்தக்கார் வரலாம், உங்க உறவின் முறை யார் வரலாம். இல்லாட்டி வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்போ தேவகுமாரன் இந்த பூமிக்குள்ள வரணும்னா ஒரு உறவின் முறை தேவைப்படுது. அந்த முறை என்னன்னா குமாரன் என்ற முறை. அந்த உறவின் பெயர் God, the most high God. ஆனா பூமிக்கு வரப்ப சரீரத்தோடு வராரு. ஆனா ஒரு உறவின் பெயர்ல வராரு. என்ன பெயர்? தேவகுமாரன். இயேசு என்ற நாமத்துல வராரு. மேசியா என்ற ஸ்தானத்துல வராரு. அவர் எல்லாருக்கும் சகோதரனா இருக்கிறாரு.
ஆண்டவர் என்ற ஒரு முக்கியமான பாத்திரத்துல வராரு. அப்போ சிலர் கேள்வி கேட்கிறாங்க, இயேசுவ தேவகுமாரன்னு சொல்றீங்களே, அப்பனா தேவனுக்கு ஏது குமாரன்? தேவன் அங்க கல்யாணம் பண்ணாரா? இல்ல தேவனுக்கு பரலோகத்துல மனைவி இருக்குதா? அந்த தேவனுக்கும் மேல இருந்த அவருடைய மனைவிக்கும் பிறந்தாரா இயேசு? ஏன் தேவகுமாரன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க உண்டு. சகோதரரே, கேள்வி நல்லது. மூளை உள்ள எவனும் இந்த கேள்வி கேட்பான். ஆனால் தெய்வீக காரியங்களை மூளை புரிஞ்சு கொள்ளாது. தெய்வீக காரியங்களை படிப்பு அறிவு வெளிப்படுத்தாது. தெய்வீக காரியங்களில் மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தாது. தெய்வீக காரியங்களை வெளிப்பட ஆவியும் வேணும். சோ தேவன் ஆவியா இருக்கிறாரு. பூமியில ஆவி உள்ளவங்க யாரும் வாழ முடியாது. பூமியில வாழணும்னா சரீரம் ரொம்ப முக்கியம். ஆவி இருக்கணும், ஆனா சரீரம் ரொம்ப முக்கியம். சரீரம் இருந்தாதான் பூமியில எல்லாருமே வாழ முடியும். அது மரமாகட்டும், தாவரங்கள் ஆகட்டும், கடல்வாழ் ஜீவராசிகள் ஆகட்டும், மிருகங்கள் ஆகட்டும், காட்டு இனங்கள் ஆகட்டும், நாட்டு இனங்கள் ஆகட்டும், மனுஷர்களாகட்டும். ஆவி போயிட்டு சரீரம் செத்து போகுது. சரீரம் இல்லைன்னா பூமியில வாழ முடியாது. பூமியில வாழ சரீரம் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில அநேக ஆவிகள் சுத்துது, ஆனா வாழ முடியல. அசுத்த ஆவிகள் சுத்துது, வாழ முடியல. அதனாலதான் அதனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு சரீரத்தை தேடுது. சோ அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள போய் என்ன பண்ணுது? அது விருப்பத்தை நிறைவேற்றுது. அப்போ தான் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆவிக்கு சரீரம் தேவை. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் ஆவி, ஆனால் அவன் சரீரத்தால மூடப்பட்டிருக்கிறான். இந்த பூமியில வாழ்ற நாள் வரைக்கும் அவனுக்கு சரீரம் தேவை. அவன் ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா சரீரம் முடியுது. சரீரத்தை தூக்கி புதைச்சிடுறோம், இல்லை எரிச்சிடுறோம். பிறகு அவன் பூமியில வாழ்ற தகுதியை இழக்கிறான். சரி, தேவனாகிய கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு. அவர் இந்த பூமிக்கு வரணும். ஆவியா இருக்கிறவர் எப்படி வர முடியும்? ஆவியா இருக்கிற தேவன் எப்படி உலாவ முடியும் சரீரத்தோடு மனுஷன் இருக்கும்போது? அப்போ அவருக்கும் ஒரு சரீரம் தேவை, இந்த பூமியில வர வாசம் பண்ண. ஆகையினால்தான் அவரு ஸ்திரீயின் வித்தாய் சரீர உரு கொண்டு வராரு. இப்போ இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் சரீரத்தோடு வாழணும், ஆவியுள்ள வாழணும் அப்படின்றது தேவ நியமனம். யாரும் மாற்ற முடியாது. தேவன் அப்படித்தான் நியமிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தேவகுமாரன் அப்படின்றது பூமிக்குரிய உறவின் பெயர். பூமியில சரீரத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. அவங்க யாரா இருக்கலாம்? ஒன்று அப்பாவா இருக்கலாம், இல்ல தாத்தாவா இருக்கலாம், இல்ல மகனா இருக்கலாம், இல்ல பேரனா இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு உறவு இருக்குது. இந்த உறவுக்குள்ள வந்து உறவாடணும்னா ஒரு உரிமையான உறவு தேவை. உங்க வீட்டில் எல்லாருக்கும் கதவு திறக்கிறது இல்லையே, எல்லாரையும் வாங்க உட்காருங்க சொல்றது இல்லையே. உங்களுக்கு தெரியணும், உங்க சொந்தக்காரா இருக்கணும். அப்போ அவங்க வீட்டில் குடி வந்து அவங்க 2 நாள் தங்கி உபசரிச்சு, அப்போ ஏதோ ஒரு உறவு முறை தேவைப்படுது. திருமணம் செய்யறீங்க, திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுக்குறீங்க. கொடுக்கிறப்ப எல்லாரையும் கூப்பிடுறோம். ஏன்? இவங்கெல்லாம் என் மக்கள், உறவுக்காரர்கள், சுற்றும் நட்பும் அப்படின்னு ஏன் போடுறோம்? எங்க பீப்புள், எங்க உறவுகள் அப்படின்னு சொல்றோமே. அப்படிப்பட்டவங்க தான் கல்யாணத்துக்குள்ள வர முடியும். அதே மாதிரி தான் தேவன் கூட தேவகுமாரனை பூமிக்கு அனுப்புறப்ப மனு உரு கொண்டுட்டாரு. ஆனால் பெயர் இயேசு என்ற பெயர், பொருள் ரட்சகர். ஓகே, பூமிக்குரிய பெயர். கிறிஸ்து என்றால் அவருடைய
ஆவிக்குரிய பெயர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்றால் ராஜா பதவியின் பெயர், மீட்கிறவர். ஓகே, இதெல்லாம் அவருக்கு பெயர். ஆனால் உறவு என்று ஒன்று இருக்கிறது. அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொந்தத்துல வந்தார் அப்படின்னா, இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பூமியில நீங்க எல்லாரும், எல்லா மனுஷரும் மனுஷியும் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய குமாரர் குமாரத்திங்க. அப்ப இயேசு பூமிக்கு வரப்ப அவரும் அதே உறவுல தான் வராரு, தேவகுமாரன் அப்படின்ற உறவுல. நீ தேவகுமாரன் தேவனுக்கு, நீ தேவனுக்கு தேவகுமாரத்தி. அப்ப இயேசு வரப்போ அதே நேம்ல தான் வராரு. நான் தேவகுமாரன், மனுஷகுமாரனா வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப சொல்லுங்க, ஒரு தெய்வீக அடையாளத்தோடு இயேசு பூமிக்கு வந்தா தம்மை வெளிப்படுத்துற விதம் தான் தேவகுமாரன் என்பது. அவர் 2 பேருக்கு பிறந்துட்டு பூமியில வரல. அது உங்க புராணத்துல அப்படி இருக்கலாம், ஆனா இங்க அப்படி இல்லை. இது தெய்வீக வெளிப்பாடு. இத மூல அறிவை யூஸ் பண்றவனுக்கு விளங்காது. இதுக்கு கொஞ்சம் மனம் திருந்திய இருதயமும் ஆவியும் வேணும். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய சித்தத்தையோ வெளிப்படுத்தாது, தேவனையும் வெளிப்படுத்தாது, தேவ சித்தத்தை வெளிப்படுத்தாது. ஆக தூதனானவர் அப்படின்றது இந்த இடத்துல இயேசுவினுடைய அந்த முன் அவதாரமா இத சொல்லப்படுது அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சொன்ன மோரியாவில் கிடைத்தது என்ன? நம்பர் 1, ஆபிரகாம் ஆட்டுக்கடாவை கண்டான். ஆதி 22:13. நம்பர் 2, ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிட்டான். 22:13. ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். மோரியாவில் என்ன கிடைச்சிச்சு? தேவன் ஈசாக்க பலியிடாதப்பா அப்படின்னு தான் சொன்னாரு. ஓகே, அந்த நிகழ்ச்சி சுபமா முடிஞ்சது, சந்தோஷமா முடிஞ்சது, போயிட்டு இருக்கலாம். ஆனால் அடையாளமா இங்க ஒண்ணு நடக்குது. என்ன அடையாளம்? ஆபிரகாம் தன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அங்க ஒரு ஆடு தன் கொம்புகள்ல முள் புதர்ல சிக்கி இருக்குது. அதை ஆபிரகாம் பார்க்கிறாரு. இப்போ ஆபிரகாம் முன்ன என்ன சொன்னார்? வழியில பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டிய தேவன் பார்த்து கொள்வார். சோ அவர் சொன்ன வார்த்தைய தேவன் கனம் பண்ணாரு. அவர் விசுவாசத்தபடி தேவன் அந்த விசுவாசத்தை நிறைவேற்றுறாரு. அப்போ நிகழ்காலம் சூழல் கடினமா இருந்தாலும் எதிர்காலத்தை விசுவாசத்தோடு பேசுற வார்த்தைய தேவன் கனம் பண்றாரு. பிரசன்ட் நோ சார், சான்ஸே கிடையாது. இன்னைக்கு வேற வழியே இல்லை, ஒரு வழியும் கிடையாது, தப்பிக்க இடமே இல்லை, 2 பேரை தவிர வேற யாருமே இல்லை, கட்ட நெருப்பு தவிர வேற எதுவுமே இல்லை. சோ இன்னைக்கு கையில கத்தி தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல லாஸ்ட் டேல, லாஸ்ட் அவர்ல, லாஸ்ட் பிளேஸ்ல, லாஸ்ட் மினிட்ல நின்னா கூட பேசுற விதம் பாருங்க, ஃபியூச்சரை ஃபெய்த்தோட பேசுற வார்த்தைய ஆபிரகாம் சொன்னாரு, தேவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு. அதே மாதிரிதான் ஈசாக்க பலியிடாதன்னு தேவன் தடுத்ததுமே எதிர ஒரு ஆட்டுக்கடா முள்ளுல சிக்கி இருக்குது. அப்போ இந்த ஆடு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது என்பதை தேவன் முன்கூட்டி அறிந்து இந்த ஆட்டை அந்த முள்ளுல சிக்க வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போது, என் மகன் வருவான், ஒருவேளை எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டான்னா ஓகே, என் மகனை நான் அவ்வளோ இதுவா நான் சோதிச்சு அவ்வளோ எளிதா ஈசாக்க பலியிட விட மாட்டேன். ஆனால் அவனுக்கு
ஏற்கனவே நான் ஒன்று ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுதான் தேவன் விசுவாசிகளுக்கு ஆயத்தம் பண்றது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, செவிகள்ல உணர்ல, இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படி இருக்குது. அப்ப தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் உன் கண்ணு பார்க்கல, செவியில கேட்கல, இருதயத்துல உதிக்கல, ஞாபகத்துக்கு வரல. அப்படிதான் இருக்குது. எல்லாருக்குமே தேவன் அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு. போனாதான் தெரியும், போகாத வரைக்கும் புரிய முடியாது. நீ மோரியாவுக்கு வந்தாதான் நீ அந்த ஆட்டை பார்க்க முடியும். உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணத நீ இன்னைக்கே கேள்வி கேட்காத. இப்பவே சொல்லுங்க, இப்பவே எனக்கு பதில் கிடைக்கணும், எனக்கு காட்டுங்க, அப்பதான் நான் போவேன், எனக்கு சொன்னீங்கன்னா நான் செய்வேன். அப்போ தேவனோட சிறுபிள்ளைத்தனமா விளையாடக்கூடாது. நீ போ, நம்பி போ. போன பிறகு அந்த இடத்துல சொல்லப்படும். நீ போ, அந்த இடத்துல பார்த்து கொள்ளப்படும். நீ போய் காரியத்தை செய், மீதம் அந்த இடத்துல உனக்கு கொடுக்கப்படும். இதுதான் ஃபெய்த் லைஃப், விசுவாச வாழ்க்கை பயிற்சின்றது. இதுதான் விசுவாசிகளே, தேவனிடத்துல எல்லாத்தையும் நீங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. ஏன்னா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் படிப்படியா நடத்துறவர். ஒரு அடிக்கு சொல்லி அந்த அடி போனாதான் அடுத்த அடிக்கு போக முடியும். அப்ப நமக்கு அந்த மாம்ச புத்தி இருக்குது, அது என்ன சொல்லுது? ஆண்டவரோட முட்டாள்தனமா போராட வைக்குது, முட்டாள்தனமா பேச வைக்குது, முணுமுணுக்க வைக்குது, பொறுப்பில்லாத பேசுறோம். பல நேரங்கள்ல விசுவாசிகள் தாங்கள் பேசுவதும் விசுவாசிப்பதும் வெவ்வேறா இருக்குது, சம்பந்தமே இல்லை. விசுவாசிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. அப்படி இல்லை. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு ஒரு ஆடு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ரெண்டு காரியங்கள் இங்க கவனிக்கணும். ஒன்று, ஆபிரகாமுக்கு என்ன தேவையோ அதை தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்து காத்திருந்தார். அதே போலதான் உனக்கு என்ன தேவையோ தேவன் ஆயத்தம் பண்ணி முன்கூட்டி வைத்து காத்திருப்பார். ஆனால் நீ மோரியா ஸ்பாட்டுக்கு வந்தாதான் அது உன் கண்ணுக்கு படும். பெயர் சபாவில் இருந்தா அது தெரியாது. ஓகே. ரெண்டு, இந்த ஆடு இருக்குது, முள் புதர்ல சிக்கின ஆடு. இது பின்னாட்கள்ல மேசியவான இயேசு கிறிஸ்து பலியிடப்படுவதற்கான ஒரு அடையாளம். எங்க? மோரியாவில். எங்க? பின்னாட்கள்ல எருசலேம் என்று அழைக்கப்பட போகிற இந்த மோரியா மலையில இயேசு என்ற ஒருவர் வந்து ஆட்ட மாதிரி பலியிடப்படுவார். இந்த ஆடு எங்க இருந்துச்சு தெரியாது, முன்னால பின்னால தெரியாது, எந்த ஊர் தெரியாது, எந்த மந்தை தெரியாது. சோ ஆயத்தம் பண்ணப்பட்ட வைத்திருந்த ஆடு இது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கூட பின்னாட்கள்ல ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆட்டு கடவா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியா அடையாளமா வராரு. சோ இந்த இடத்துல இங்க ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். படிப்போம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே அப்படின்னு பெயரிட்டார். யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆங்கிலத்துல God will provide அப்படின்னு இருக்குது. ஆனா தமிழ்ல கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷன்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இந்த இடத்துல சரியான பொருளை அங்க பதிச்சு இருக்கிறாங்க. அதாவது God will provide அப்படின்றது வேற, God will see அப்படின்றது வேற. இங்க தமிழ்ல சொல்லுது
கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்துல எபிரேய வார்த்தை, அந்த யெகோவா ஈரே என்ற எபிரேய வார்த்தைக்கு கிட்ட சரியான மீனிங்க தமிழ் வேர்டு கொடுத்திருக்குது. இங்கிலீஷ் வேர்டை விட அந்த அழுத்தமான மொழிபெயர்ப்ப தமிழ் கொடுத்திருக்குது. சோ அதுல ஒரு இடம், இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். God will provide அப்படின்றதுக்கும் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக்கோ, அவர் பார்த்துக்குவாரு வா, யெகோவா ஈரே அவர் பார்த்துக்குவாரு வா. சோ அந்த விசுவாசத்தை இந்த ஒரு வார்த்தையில உள்ளடக்கி அழுத்தமான ஒரு வார்த்தையா சொல்லுது. யெகோவா ஈரே பார்த்துக்குவாரு, அவர் பார்த்துக்குவாரு வா, அவர் பார்த்துக்குவாரு கிளம்பு, அவர் பார்த்துக்குவாரு செய், அவர் பார்த்துக்குவாரு போ, அவர் பார்த்துக்குவாரு எல்லாத்தையும், பயப்படாத, அவர் பார்த்துக்குவாரு. ஏன் நடுங்குற, ஏன் பயந்து கவலைப்படுற? கர்த்தருடைய பர்வதத்துக்கு நீ வந்துட்டியா, அவர் பார்த்துப்பாரு. இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டல்ல, அவர் பார்த்துக்குவாரு. இவ்வளவு நாட்கள் வந்துட்டல்ல, அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு. என் அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் இதுதான் கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் ஈசாக்க பலியிட்டது போல ஒருவேளை நீங்க பலியிடாம இருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை ஈசாக்க பலியிட சொன்னது போல உங்களை கேட்காத இருந்திருக்கலாம். ஆனால் சூழல் ஒரே மாதிரியா இருக்கலாம், நிகழ்ச்சிகள் சந்திக்கிற காரியங்கள் அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமா இருக்கலாம். தப்பிக்க இடம் இல்லை, தன்னந்தனியா மலையில இருப்பது போல உணரலாம். கையில நெருப்பு தான் இருக்கலாம், ஆடு இல்ல. அப்படி ஒரு இல்லாமையில நீ இருப்பாயானால் நீ சொல்ல வேண்டியது கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உனக்கு எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. நீ மோரியாவில் நிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை இருக்குது, அவர் பார்த்துக்குவாரு, கவலைப்படாத. மோரியாவில் நிக்கலாம், ஒரே ஒரு வேர்டு இருக்குது, யெகோவா ஈரே பார்த்து கொள்ளப்படும். இதுக்கு பின்னாடி இந்த வேர்ட் கீவேர்ட் ஆயிடுச்சு, அங்க அப்படிதான் சொல்லுது. அதுக்கு பிறகு இந்த வேர்டு கவனிங்க, 20:14 கவனிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. என்ன கொட்டேஷன் ஆயிடுச்சு, இது கொட்டேஷன். எல்லாருக்கும் சொல்ற பாடம் என்ன? கவலைப்படுறியா, ஒண்ணு தெரியுமா, யெகோவா ஈரே போ, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இது கொட்டேஷன் வேர்ட். எங்க பார்த்தாலும் சொல்ல வேண்டிய வார்த்தை கொட்டேஷன் வேர்ட். இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது, இனிமேலும் சொல்லப்படும். ஏன்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நான் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா எனக்குரியதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தா கர்த்தர் உனக்குரியதை கட்டாயம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் உனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஓகே, ஜெகோவா ஜெயரே என்ன இந்த வேர்டுக்கு டிரான்ஸ்லேஷன்? எகோவா, ஜெகோவா, யாவே, யாவே எய்ரே. பொருள் the Lord will provide. See, ஆங்கிலத்துக்கும் தமிழ்ல கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இதுதான் சொன்னேன், ஆங்கிலம் கொடுக்கிற க்ளோஸ் மீனிங்கை விட தமிழ் கொடுக்கிற மீனிங் பெர்ஃபெக்ட் மீனிங். யெகோவா ஈரே என்ற வார்த்தைக்கு. ஓகே, ஈசாக்கு இந்த இடத்துல பலியிட்டதுனால பின்னாட்கள்ல இயேசு கிறிஸ்துவும் ஈசாக்க போல எப்படி மோரியா மலையில ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்டாரோ அதே போல இதே மோரியா மலையில இயேசு கிறிஸ்து பலியானார். அப்போ அந்த முள் புதர்ல மாட்டிக்கொண்ட அந்த ஆடு
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் போல இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த அடையாளமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவோட எப்படி ஒப்பிடலாம் கவனிப்போம். குறிப்பு 4, ஈசாக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்பீடு. ஈசாக்கு, இயேசு கிறிஸ்து. ஈசாக்கு ஒரே பேரான குமாரன் ஆபிரகாமுக்கு. இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்கு ஒரே பேரான குமாரன். நம்பர் 2, ஈசாக்கு பலியிடும்படி அழைக்கப்பட்டான். ஆபிரகாமிடத்துல தேவன் ஈசாக்க பலியிட அழைக்கப்பட்டார். இங்க இயேசு கிறிஸ்துவும் பலியாக அனுப்பப்பட்டார். நம்பர் 3, ஈசாக்கு மோரியா மலைக்கு அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் மோரியா எனப்பட்ட எருசலேமில் பலியாக்கப்பட்டார். நம்பர் 4, ஈசாக்கு பலியிடும் முன் கழுதையின் மேல் சென்றான். இயேசு கிறிஸ்துவும் பலியிடப்படும் முன் கழுதையின் மேல சென்றார். அந்த வாரத்துல எருசலேம்ல பவனியா கழுதையின் மேல சென்றார். நம்பர் 5, ஈசாக்குடன் 2 வேலைக்காரர்கள் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து 2 கல்லர்களுக்கு நடுவில் இருந்தார். நம்பர் 6, ஈசாக்கு கட்டைகளை தாமே சுமந்தான். இயேசு கிறிஸ்துவும் தமது சிலுவை மரத்தை தாமே சுமந்தார். நம்பர் 7, ஈசாக்கு கயிறுகளால் பலிபீடத்தில் கட்டப்பட்டான். இயேசுவும் சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நம்பர் 8, ஈசாக்கிற்கு பதில் முள்ளில் சிக்கிய ஆட்டுக்கடா பலியானது. முள். இயேசு கிறிஸ்து தலையில் கூட முள் முடி அணிந்து பலியானார். நம்பர் 9, பலியிடும் இடத்திற்கு 3 நாள் நடந்தனர். ஈசாக்கும் ஆபிரகாமும் பலியிடும் இடத்துக்கு 3 நாள் நடந்தனர். இயேசுவும் பலியிடப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்தார். நம்பர் 10, ஈசாக்கு உயிர்த்தெழுதலுக்கு பாவனையாக திரும்ப வந்தான். எபிரேயர் 11:19 அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கூட பலியாகி உயிர்த்தெழுந்து வந்தார். சோ பகுதி 4, ஆபிரகாம் பரீட்சைக்கான பரிசை பெற்றார். ஆபிரகாமுக்கு பரீட்சை நடந்தது. அந்த பரீட்சைக்கான பரிசை பெற்றார். ஆதியாகமம் 22:13 முதல் 19. இப்போ 13 முதல் 19 கவனிப்போம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஓகே. நம்பர் 1, குறிப்பு 1, தூதனானவர் முதல் முறை கூறியது என்ன கூறினாரு? முதல் முறை உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்று பார்க்காமல். கவனிங்க, ஆதியாகமம் 22:12 கவனிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். நம்பர் 2 கவனிங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறியவன். நம்பர் 3, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்போ தூதன் இந்த 3 காரியத்தை ஆபிரகாம பார்த்து சொல்றார். அந்த பலி இடத்துக்கு கத்தியை ஓங்கினப்ப, உன் பிள்ளைய ஏக சுதன்னு பார்க்கல, எனக்காக ஒப்பு கொடுத்தாய். See the word? எனக்காக ஒப்பு கொடுத்தாய். இது எவ்வளவு முக்கியமான வார்த்தை. உன் பையனை எனக்காக ஒப்பு கொடுத்தாய், எனக்காக ஒப்பு கொடுத்தாய். அப்ப தேவன் அப்படி எதிர்பார்க்கிறாரு. உங்க பிள்ளைகளை அவருக்காக ஒப்பு கொடுத்து அவருக்காகவே அர்ப்பணிச்சு வளர்க்கணும்.
அதை அப்படி எதிர்பார்க்கிறாரு. அப்போ அப்படி செஞ்சா அவர் என்ன சொல்றாரு, நீ உண்மையிலே தேவனுக்கு பயப்படுற நபர், பயப்படுற மனுஷன், பயப்படுற மனுஷி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாரு. இது தூதன் முதல் முறை பேசியது. இதே தூதனானவர் இரண்டாவது முறை பேசுறாரு. கவனிங்க, 22:15, 22:15 கவனிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இரண்டாவது முறை அதிகமா பேசுறாரு. இது முதல் முறையே சொல்லல. ஏன்னா அந்த முதல் முறை அவர் பேசுறப்ப அந்த பதட்டத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டிருக்கும். இது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். பையனை கயிறை அவிழ்த்திருப்பாரு, ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு பூரிச்சிருப்பாங்க, கட்டி பிடிச்சி அழுது இருப்பாங்க. அந்த இடமே ஓன்னு கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஆபிரகாம் எப்படி கத்தி இருப்பாரு, ஈசாக்கு எப்படி கத்தி இருப்பான், சிரிச்சு இருப்பான், புகழ்ச்சிருப்பாங்க. சோ அந்த கேப், அந்த முதல் முறை சொன்னதுமே தூதனானவர் முதல்ல சொல்லிட்டது, கொஞ்சம் கேப் எடுத்தாரு. அந்த சந்தோஷத்தை அவங்க அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு அந்த நேரத்தை செலவிட்டு இருப்பாங்க. அந்த பலியிடுறாரு, ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வந்து பலியிட்ட பிறகு யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. மேல இருந்து தூதன் இரண்டாம் முறை பேசுறாரு. இப்ப அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. முதல்ல அப்ரிசியேஷன், இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட். முதல் முறை பேசுறது என்ன? அப்ரிசியேஷன். ஆபிரகாம், யூ டன் வெல் மேன் அப்படின்றாரு. ரெண்டாவது முறை பேசுறது, ஓகே நான் சொல்றேன் பாரு, இப்ப சொல்றது எழுது, இப்ப சொல்றது கவனி, இனிமே இதுதான் நான் சொல்றது கவனி அப்படின்னு ரெண்டாவது முறை அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ ஆபிரகாம 75 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் கூப்பிட்டப்ப என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி கூப்பிட்டாரோ அதே வாக்குத்தத்தத்தை சொல்லி ப்ராமிஸ மறுபடியும் கன்க்ளூட் பண்ணி ப்ரூஃப் பண்றாரு. நம்ம அன்னைக்கு என்ன சொன்ன தெரியுமா? அதே தான் இன்னைக்கு சொல்றேன். இப்ப இவ்வளத்தையும் நீ பெறத்துக்கு எலிஜிபிள் ஆயிட்ட. அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ, என்ன வாக்கு உனக்கு கொடுத்தனோ, அந்த வாக்கை ரிசீவ் பண்ற முழு தகுதியும் உனக்கு வந்துருச்சு. அதனால இப்ப நான் சொல்ற ப்ராமிஸ் உண்மையிலேயே உனக்கு நிறைவேறும், நிறைவேற்றுவேன். ப்ராமிஸ் சத்தியமா என் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னாரு. லிசன், வேர்ட் ரொம்ப முக்கியம். தேவன் தம் மேல ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு பேசுறாரு. லிசன் தட், ஆணையிட்டு பேசுற தேவன் தம் மேலேயே. அதாவது 17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். என் பேர்லயே சத்தியமா சொல்றேன், இது நடக்க போகுது அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த செகண்ட் ப்ராமிஸ் இதை கன்க்ளூட் பண்ணி தூதன் பேசுறவர் ரொம்ப முக்கியமான இடம். கவனிங்க, தூதன் பேசுனது உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்றும் பார்க்கல. நம்பர் 2, அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தாய். இங்கேயும் அதே சொல்றாரு.
3, நீ இந்த காரியத்தை செய்தாய். 4, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். சோ இத சொன்னதுனால தூதனானவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நம்பர் 1, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 22:17. நம்பர் 2, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17. நம்பர் 3, உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17. நம்பர் 4, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஆதியாகமம் 22:17. நம்பர் 5, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22:18. சோ சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு இப்ப கவனிங்க. அவரே தாம் பேர்ல ஆணையிட்டாராம். எபிரேய நிருபத்துக்கு வாங்க. இத எபிரேய ஆக்கியோன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஓர் ஆணையில ஸ்திரப்படுத்தின. கவனிங்க 15. அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். மனுஷர் என்ன பண்ணுவாங்க? சத்தியமா சொல்லு, உங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா அப்படின்னு. அது மாதிரி எவ்வளோ போய் அம்மா மேல சத்தியம் பண்ணி எவ்வளோ சொல்லிக்கிறோன்னு வைங்க. தங்களிலும் பெரியவங்க மேல சத்தியம் பண்றது மனுஷருடைய வழக்கம். ஆனா அந்த இடத்துல தூதனானவர் என்ன சொல்றாரு? என் பேரில் ஆணை. ஏன் இங்க சொல்றாரு ஆக்கியோன், அவரை விட பெரியவங்க யாரும் இல்ல, தேவனை விட பெரியவங்க யாரும் இல்ல, அதனால தேவன் தாம் பேர்லயே சத்தியம் பண்ணி ஆணையிடுறாரு அப்படின்னு எழுதுறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது 6:13 ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். எபிரேய நிருபத்தை படிச்சா பழைய ஏற்பாடு நல்லா விளங்கும். பழைய ஏற்பாடு அவ்வளவோ நீளம், அவ்வளோ பெருசு. ஆனா அதனுடைய சுருக்கத்தை எபிரேய நிருபம் பல இடங்கள்ல சொல்லுது. எபிரேய நிருபத்தை பலர் புரியலன்னு சொல்றோம், ஆனா பயங்கர டேஸ்ட் புக் அது. அதை மட்டும் பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு இருந்து எபிரேய நிருபத்தை படிச்சீங்கன்னா அந்த புஸ்தகம் ஒவ்வொன்றும் ஒரு செய்தியை சொல்லும், ஒவ்வொரு சாப்டரும் ஆழத்துக்கு கொண்டு செல்லும். ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு, ஆணையிடுறாரு, அந்த வாக்கை நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரம் ரொம்ப பெரிய டிஸ்கஷனை, ரொம்ப நேரம் விவாதிக்கிற அதிகாரம். பல செய்திகளை விவாதிக்குது. இதுல முக்கியமான சில வசனங்களை கவனிப்போம். 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். எப்படி இது புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாம் குறித்து படிக்கிறப்ப இந்த சாப்டர் வரப்ப இந்த செய்தி வருது. 2-3 இடங்கள்ல சொல்லுது. இங்க பாருங்க, 8ஆம் அதிகாரம் 33. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? 37.
நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். 39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். கண்டு களி கூர்ந்தான். எங்க களி கூர்ந்தான்? 57. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். 58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது என்ன? இது கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு இருக்குது. அதுல 2 விதமான மக்கள் புதிய ஏற்பாட்டுல யூத மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒன்னு மோசேவுடைய ஃபாலோவர்ஸ், இன்னொன்னு ஆபிரகாமுடைய ஃபாலோவர்ஸ். ஒரு கூட்டம் மோசே அதிகமா நம்புது, பிரமாணத்தை அதிகமா ஃபாலோ பண்ணுது. இன்னொரு கூட்டம் ஆபிரகாம அதிகமா நம்புது, ஆபிரகாம் மேல தங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இததான் யோவான் ஸ்நானகன் பார்த்து கேட்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளாலும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அப்படியும் யோவான் ஸ்நானகன் மக்களை திட்டுறாரு. அப்ப என்ன நினைச்சாங்க? ஆபிரகாமுடைய ஃபாலோவர்ஸ் நாங்க, அவரை மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா இயேசு இங்க 2 காரியத்தை சொல்றாரு. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னால பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. ஆசையா இருந்தாரு. ஆபிரகாம் கூட என்ன பார்க்க ஆசையா இருந்தாரு, ஆனா பார்க்காதே செத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்ன பார்க்க ஆசையா இருந்தார், கண்டு களி கூர்ந்தார். எங்க கண்டாரு? அப்ப இயேசு எங்க இருந்து இருப்பாரு? உடனே அவங்க கேட்கறாங்க, ஓ உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா? 50 வயசு ஆனா தான் பார்க்க முடியும். நீ என்ன மிஞ்சி போனா 32 வயசு, நீ எப்படி ஆபிரகாம பாப்ப? அப்ப இயேசு சொல்றார், ஆபிரகாம் உண்டாகும் முன்னே நான் இருந்தேன் அப்படின்றாரு. ஓகே, இயேசு சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தார், என்னை கண்டு களி கூர்ந்தார். எப்படி கண்டு இருப்பாரு? எப்படி ஆசையா இருந்தாரு? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எங்கன்னா ஆபிரகாம் எப்பவுமே விசுவாசத்துக்கு தகப்பன், விசுவாசிப்பதுல எப்பவுமே பேர் போனவர். கவனிங்க, இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தம் பண்றப்ப மோரியா மலையில ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்ததும் ஆடு சிக்கி இருக்குது. ஆடு சிக்கி இருக்குதும் அந்த ஆட்டை பலியிடுறாரு. அப்போ மோரியா மலையிலேயே ஆபிரகாம் இந்த ஆட்டை போல பின்னால மேசியாவா வந்து இங்க பலியிடப்படுவார், அந்த நாள் எந்த நாளோ அப்படின்றத ஆபிரகாம் அந்த நாளுக்காக ஏங்குறாரு. கவனிங்க, ஆரம்பத்திலிருந்து ஆபிரகாம் அந்த பக்திய விசுவாசத்தை நோவாவினுடைய பிள்ளைங்க அவங்க மூலமே கற்றுக்கொண்டு வந்தாரு. சரி, இந்த பக்தி விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னா, அந்த ஸ்திரீயின் வித்து வருவாரு. அந்த ஸ்திரீயின் வித்து வந்தா சாத்தானின் தலையை நசுக்குவாரு அப்படின்ற செய்திய எல்லாரும் அப்படியே பாஸ் பண்ணிட்டே வராங்க. ஆதாம் முதற்கொண்டு ஆதாம், சேத்துடைய சந்ததி, ஏனோக்கு, லாமேக்கு, நோவா, சேம், எல்லாருமே அந்த ப்ராமிஸ பாஸ் பண்ணிட்டே வராங்க. சொல்லி சொல்லி ஸ்திரீயின் வித்து வருவாரு, ஸ்திரீயின் வித்து வருவாரு, வந்தாருன்னா தலையை நசுக்குவாரு, அவர் மீட்க வருவாரு, அவர் ஒரு நாள் வருவாரு. இந்த ப்ராமிஸ ஏவாளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் தங்களுடைய சந்ததிக்கு பாஸ் பண்ணிட்டே வராங்க. ஆபிரகாம் வரப்ப அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் அதிகமா பயிற்சிக்கிறாரு.
அப்படி பயிற்சிக்கிறப்ப இப்ப ஆபிரகாம் எங்க கேட்ச் பண்ணாருன்னா, ஓகே தேவன் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓகே காட் என்ன ஆசீர்வதிப்பாரு. ஓகே உன் சந்ததியார் வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன். ஓகே என் சந்ததி உண்மையில இனிமே வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அப்புறம் உன் சந்ததி கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். என் சந்ததி உண்மையா பெருகும். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பாங்க, ஜெயிப்பாங்க, ஜெயம் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க the last promise word கவனிங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வேர்டு வந்ததுமே, ஓகே என் சந்ததிக்குள்ளதான் இனிமே என்னுடைய சந்ததியில என் மூலமா வர சந்ததியில தான் அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஸ்திரியின் வித்து, மீட்க போற மேசியா, ரத்தம் சிந்த போகிற ரட்சகர், அந்த ரட்சக பெருமான் என் சந்ததியிலிருந்து வர போறாரு. அதை நான் இப்பவே பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன். இதோ இந்த ஆடு மோரியா மலையில சிக்கி இருக்கிற ஆடு இருக்குதே, அவர் வரப்போறதுக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு விசுவாசித்தாரு. இத அவர் பார்க்க ஆசையா இருந்தார். பார்த்தாரு எப்படி விசுவாச கண்கள்ல. மோரியா மலையில மேசியான்னு ஒருத்தர் வந்தா இப்படி இதே மலையில ஆட்டை போல பலியிடப்படுவார். முட்களுக்குள் சிக்கி இருக்கிற ஆட்டை போல அவர் முள் கிரீடம் ஏந்தப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா பலியாவது போல பலியாகுவார். இந்த இடத்துல இத கண்டு விசுவாசித்தார். இதான் அந்த வாக்கு தத்தத்துக்கு உள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், see the one man, அந்த ஒரு மனுஷனுக்குள்ள முழு உலகமும் ரீச் ஆக போகுது. அந்த ஒன் மேனுக்குள்ள இருந்து வர சந்ததி 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 சந்ததி, அதுக்குள்ள வர ஒரு மேசியா சந்ததி, அந்த மேசியா கொண்டு முழு உலகமும் ரீச் ஆக போகுது. அப்ப முழு உலகமும் அந்த இயேசு கிறிஸ்துவால மீட்கப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. அந்த இயேசு கிறிஸ்து வர வழியை பார்த்தா இந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து அந்த இயேசு வரார். இத ஆபிரகாம் தரிசிக்கிறாரு, விசுவாசிக்கிறாரு. விசுவாச கண்கள்ல அப்படியே பார்க்கிறாரு. என் நாளுக்காக ஆபிரகாம் ஆசையா இருந்தாரு, காண, என் நாளை காண ஆசையா இருந்தாரு, கண்டாரு. பை ஃபெய்த், பை ஃபெய்த். அப்போ மோரியா மலை எவ்வளோ செய்திகளை உள்ள வச்சிருக்குது, எவ்வளோ எதிர்கால செய்திகள், நிகழ்கால செய்திகளை உள்ள வச்சிருக்குது. மோரியா மலையின் சம்பவம் ஒரு தகப்பன், ஒரு மகன் அவர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. மோரியா மலையின் சம்பவம் தன்னுடைய பக்தன், மகா பெரிய தேவன் இவர்களோடு இருக்கிற சம்பவம். மோரியா மலையின் சம்பவம் அந்த பக்தன் ஒருவன், அவனுக்குள்ளே அந்த முழு உலகமும் அவனிலிருந்து வந்து ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ இந்த ப்ராமிஸ் காட் பரிசா கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம், தோ ப்ராமிஸ் உனக்கு, இனிமே இதை நான் நிறைவேற்றுவேன், சத்தியமா என் பேர்ல சத்தியமா சொல்றேன், இதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்றார். பொய்யுரையாத தேவன் அதை அப்படியே நிறைவேற்றினாரு. பொய்யே சொல்லாத தேவன் நிறைவேற்ற, வாக்கே மாறாத தேவன் அப்படியே நிறைவேற்றினாரு. மனம் மாறாத தேவன் அப்படியே நிறைவேற்றினாரு. உனக்கு நிறைவேற்ற மாட்டாரா? உன் குடும்பத்துக்கு நிறைவேற்ற மாட்டாரா? உன் பிள்ளைங்களுக்கு நிறைவேற்ற மாட்டாரா? விசுவாசியா இருக்கிறியே, ஆபிரகாமுக்கு செய்தவர் ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய உனக்கு நிறைவேற்றி செய்ய மாட்டாரா? கர்த்தர் உனக்கும் செய்வார். உன் வாழ்க்கையிலும் அவர் கிரியைகளை காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி.
இந்த நாளின் செய்திக்காக நன்றி. நாங்கள் படித்த பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று நாங்கள் கேட்டோமே, அதன்படி நீர் எங்களுக்கு இந்த வசனத்தையும் இந்த அதிகாரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கினதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களோடு இரும், எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் படிக்க வேண்டிய செய்திகளை கற்றுத்தாரும். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்க குடும்பங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்துவதாக ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.